ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கலுங்க. மாட்டு பொங்கல்னாலே ஒரு சிலரோட வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்காக நாங்கள் என்னென்னலாம் சமைச்சோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ் மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் போட்டுட்டு அதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மசாலா, பெப்பரு, லெமன் ஜூஸு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷும் நல்லா பெரட்டி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா நண்டும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கு. இப்போ அதுக்கு பார்த்திங்கனாக்கா மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. தக்காளி 2 போட்டு நல்லா அரைச்சிட்டு தேங்காயும் தனியாக அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நண்டை போட்டு வேக விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னாக்கா டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். சாப்பாடு ரசம் இல்லைனா எப்படிங்க, அதனால் ரசமும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஃபிஷ் வந்து ஊற வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி, அதையும் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரானுக்கும் நான் அதே மாதிரி வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பரு, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, லெமனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ப்ரானையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடும்போது வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நீங்கள் பெரட்டிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாக்கா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ப்ரானு குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த நீங்கள் ப்ரானை வச்சு கொடுக்கும் போது நீங்கள் எப்படி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆனியன், லெமன்லாம் வச்சு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி இதுக்கு ப்ரானுக்கும் வச்சு கொடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிரியாணி மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டோங்க. இப்படி தாங்க எங்கள் மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் போச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னலாம் சமைச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.